கடலூரில் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி விபத்தில் சிக்கி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மார்க்கத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கச்சா எண்ணெய் நிரப்பிய டேங்கர் லாரி கடலூர் முதுநகர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்ற மற்றொரு லாரி மீது மோதியதுடன் அங்கிருந்து கடையின் மீது மோதி நின்றது. இதில் டேங்கர் லாரி தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் ஓட்டுநர் தீக்காயமடைந்தார். தொடர்ந்து டேங்கர் லாரியில் எரிந்த தீ மளமளவென பரவி அருகில் நின்ற வாகனங்கள் மற்றும் அங்கிருந்த 3 கடைகளுக்கும் பரவியது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் முதுநகர் போலீசார் விரைந்து வந்து படுகாயமடைந்த ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சுமார் 1 மணி நேரம் போராடி தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் போலீசார் தீ விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். எட்டயபுரம் அருகே நடந்து சென்றவர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதில் 3 பேர் காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த மகாராஜன் மற்றும் அவரது நண்பர் கணேசன் ஆகிய இருவரும் எப்போதும் வென்றானில் உள்ள தனியார் பவர் பிளான்டில் பாதுகாவலர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பணிக்காக ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். இருசக்கர வாகனம் கீழே ஈரால் பகுதியில் சென்றபோது சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த தாம்பாள் ஊரணியைச் சேர்ந்த சீனி முருகன் என்பவர் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சீனி முருகன், மகாராஜன், கணேசன் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற எட்டயபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கீழே ஈரால் பகுதியில் இதுபோன்ற அடிக்கடி விபத்துகள் நிகழ்ந்து வருவதாகவும் தங்கள் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கீழே ஈரால் பகுதி மக்கள் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு பக்கமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து தடைப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கிணற்றில் மூழ்கிய விவசாயியை மீட்க சென்ற நபர் உட்பட இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த செண்பகப்புதூர் முள்ளிக்காபாளையத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார். விவசாயியான இவரது வீடு கிணற்றின் அருகே உள்ளது. நேற்று மாலை தனது உறவினர்கள் சொந்தமான காரை ஓரமாக நிறுத்துவதற்காக எடுத்துள்ளார். காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் அருகே இருந்த 60 அடி ஆழ கிணற்றுக்குள் பாய்ந்து நீரில் மூழ்கியது. இதனை கண்ட அவரது உறவினர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் காரை கிரெயின் மூலம் கயிறு கட்டி மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்காக கிணற்று நீருக்குள் சென்றபோது கிணற்று நீரில் காரில் இருந்து பெட்ரோல் கலந்ததால் குறிப்பிட்ட ஆழத்திற்கு மேல் செல்ல முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் திரும்பினர். நீரில் மூழ்கும் நீச்சல் தெரிந்த மீனவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் பாதி தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்தனர். இதையடுத்து கிணற்று நீரை வெளியேற்றி காரை மீட்க முடிவு செய்யப்பட்ட நிலையில் பவானி சாகரில் இருந்து வந்த மூர்த்தி என்பவர் கிணற்றில் மூழ்கி மாயமானார். தொடர்ந்து பல்வேறு கட்ட தீவிர முயற்சிக்கு பிறகு இருவரின் உடலும் மீட்கப்பட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாராபுரத்தில் ஒன்றிய இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தமிழகத்தில் வெயில் கொளுத்தி வருவதை அடுத்து பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் நீர்மூர் பந்தல் திறக்க வேண்டும் என திமுக தலைமை கழகம் உத்தரவிட்டது. இதையடுத்து திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் நீர்மூர் பந்தலை திறந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திமுக ஒன்றிய இளைஞரணி சார்பில் பைபாஸ் சாலையில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், நன்னாரி சர்பத், இளநீர், தர்பூசணி, திராட்சை, அன்னாசி பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினர். மேலும் டன் கணக்கில் தர்பூசணி பழம், இளநீர் போன்றவற்றை இருப்பு வைத்து நாள்தோறும் வழங்கப்படும் என அமைச்சர்கள் தெரிவித்தனர். இதில் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் SP செந்தில்குமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன்பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலையில் மாசி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். திருவண்ணாமலையில் ஜோதி சொரூபமாக காட்சியளிக்கும் 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் கிரிவலம் நடத்தினர். கிரிவலம் செல்வதற்காக தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கார், வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் திருவண்ணாமலைக்கு வந்தனர். கிரிவலம் தொடங்கும் முன்பு பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோயில் ராஜகோபுரம் எதிரில் உள்ள 16 கால் மண்டபத்தின் எதிரில் ஏராளமானோர் கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். இதனால் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அது மட்டுமின்றி போலீசாரும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேலும் பக்தர்கள் செல்லும் கிரிவல பாதையில் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.